சேனல் பீப்புள் நம்மளோட விஜயகாந்த் சார் கேப்டன் சார் இறந்துட்டாரு அப்படின்னு நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவங்க ஃபேமிலி பற்றியான நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்டில் இன்னும் வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அது பார்க்கவே நல்லா இருக்குது. அதில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் சாரோட பசங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படின்றத வந்து அவர் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருந்தாராம். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் அவர் ஆல்ரெடி வந்து அதை பற்றி டிசைட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. இந்த மாதிரி அவங்களுக்கு எப்படியாவது மேரேஜ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த செலவில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து சம்திங் வந்து ஃபுல்லாகவே வந்து தாலி செயின்லாம் வந்து வாங்கி வச்சுருக்காராம் தங்கத்தில். அவங்க பசங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா தாலி வந்து இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கத்தில் தாலியெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னா, எஸ் அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து அதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காராம். பட் வந்து துரதிர்ஷ்ட சம்மந்தமாக வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இறந்துட்டார். ஸோ அந்த தாலியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் மேடம் வந்து சேகரித்து வச்சுருக்காங்க. அது வந்து எடுத்து வச்சுருக்காங்களாம். ஸோ வந்து கல்யாணம் பண்ணும்போது கேப்டன் விஜயகாந்த் சார் உங்கள் அப்பா வந்து உனக்காக தாலி வாங்கி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தாலியை எடுத்து அவங்க பசங்கிட்ட கொடுத்து அதை வந்து கல்யாணம் பண்ணுறது சொல்லி கட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருக்காங்களாம். ஸோ இப்போ அவங்க ஃபேமிலியில் இதுதான் ரொம்பவே வந்து சூப்பர் டூப்பரான டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பிக்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே நமக்கு என்ன தோணுது, அப்போ சீக்கிரமாகவே வந்து விஜயகாந்தோட சன்ஸுக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. எஸ், கூடிய சீக்கிரமே வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்களாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து சீக்கிரமாக வந்து நம்ம இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ண ஆரம்பித்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து விஜயகாந்த் சாருக்கு ஒரு பெரிய கனவே வந்து அவங்க 2 பசங்களும் கல்யாணம் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஏதோ ஒரு துரதிர்ஷ்டவசமாக இறந்துட்டார். பட் ஆனால் வந்து இப்போ சீக்கிரமாக அந்த விஷயங்கள்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக வந்து கேப்டனே வந்து எங்கள் பசங்களுக்கு பிறப்பார் அப்படின்றதுனால சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடுகள் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து நடிகர் சங்கம் இடத்துல இருந்து நம்ம விஜயகாந்த் சாருக்கு நினைவஞ்சலியை வந்து செலுத்தினாங்க. அப்போ இருக்கும் சமயத்தில் நம்மளோட ரமேஷ் கண்ணன் சார் வந்து ஸ்டேஜில் ஏறி பேசியிருந்தார் நம்ம கேப்டனை பற்றி. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கஜேந்திரா படம் அப்போ தான் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணார். நான் அவர்கிட்ட போய் கேட்டிருந்தேன், இதுமாதிரி நான் உங்கள் கட்சியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீ எதுக்கு என் கட்சியில் ஜாயின் பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, அரசியலில் இருந்தாலே பெரிய ஆள் ஆகிடலாம். எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து என்னால் வந்து அதில் போய் சேர முடியல. ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நான் வந்து தவற விட மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் இப்போ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீ வந்து இப்போ என் கட்சியில் சேர்ந்துட்டேன்னா எதிர்கட்சியில் இருக்கிற நிறைய இயக்குநர்கள்லாம் வந்து உன்னை எந்த படத்துலையும் நடிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நீ நிறைய படத்தை வந்து லைன் அப் பண்ணி வச்சிருக்க, நிறைய படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் கெடுத்துக்காத. அதனால் நீ என்ன பண்ண, என் கட்சிக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு எந்த கட்சி தலைவருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் அப்படி சொன்னார். அது எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அது ரொம்பவே நெகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.